இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது நவரத்னத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நவரத்னத்தில் சூரிய பகவான் அப்படின்னு சொன்னாலே ரூபி, அதாவது மாணிக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன். சந்திரனுக்கு பேர்ல், முத்து. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன், சந்திரன், செவ்வாய். செவ்வாய்க்கு கோரல், பவளம். புதனுக்கு மரகத பச்சை. குருவுக்கு எல்லோ சஃபையர், அதாவது கனக புஷ்பராகம். அடுத்தது சுக்கிரனுக்கு வைரம், ஒயிட் ஸ்டோன்னு சொல்லலாம், ஒயிட் கிறிஸ்டல்னு சொல்லலாம், ஸ்படிகமும் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான். சனீஸ்வரருக்கு ப்ளூ சஃபையர், நீலக்கல். ராகு ஹெசோனேட்டுன்னு சொல்லுவாங்க, கோமேதகம். அதுக்கப்புறம் வைடூரியம், கேட்ஸை. இப்படி நவகிரகங்களுக்கும் ரத்தினங்கள் இருக்குது. இந்த ரத்தினத்தை போடும்போது ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது ராகு கேதுவுக்கு கோமேதகம் வைடூரியம் சொல்கிறது உண்டு. பொதுவாகவே ஆண்கள் 2 கேரட்டுக்கு மேலே போடுறது ரொம்பவுமே நல்லது. கோரல்லாம் பார்த்திங்கன்னா டாலராக போடலாம். எல்லோ சஃபையராக இருந்தால் டாலர் போடக்கூடாது, மோதிரமாக போடலாம். எம்ராய்டு டாலரும் போடலாம், மோதிரமும் போடலாம். முத்து பார்த்திங்கன்னா கம்மலாகவும் போடலாம், செயினாகவும் போடலாம், அல்லது மோதிரமாகவும் போடலாம். இப்படி முத்து கீ செயினில் கூட வச்சுக்கலாம், அவ்வளோ விசேஷங்கள். எல்லோ சஃபையர் நான் ஏற்கனவே சொல்லிட்டு மோதிரமாக தான் போடணும். ப்ளூ சஃபையர் அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்காம நம்ம போடவே கூடாது, அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுட்டு போடணும். அஸ்ட்ராலஜரோட அட்வைஸோட போட்டது ரொம்ப நல்லது. ரூபி குறைஞ்சது பார்த்திங்கன்னா 3 கேரட்டுக்கு மேலே தான் இருக்கணும், இருந்தால் தான் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். எம்ராய்டு, மரகத பச்சை. இந்த மரகத பச்சை 2 கேரட் 2.5 கேரட்டுக்கு மேலே தான் நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி இந்த மோதிரம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா கீழே ஓப்பனிங் வச்சு செய்யணும். ஜாதகத்தில் இருக்குது, அதாவது எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்துக்கும் நான் மோதிரம் போட்டால் தான் சக்ஸஸ் ஆகும். எந்த கிரகம் சரியில்லையோ அதுக்கும் போடலாம், அது இடது கையில் போடணும். இப்படி ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்து நவரத்னத்தை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். லக்னத்துக்கு போடலாமா, ராசிக்கு போடலாமா? லக்னம் செயலை குறிக்கும், ராசி சிந்தனையை குறிக்கிறது. அது வரக்கூடிய ஜாதகம் அவங்களுடைய நிலையை பொறுத்து அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. நான் நிறைய பேருக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் நிறைய பேருக்கு ப்ரெடிக்ட் பண்ண பெரிய மிராக்கிள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. முதல்ல எனக்கு இந்த ஸ்டோன் மேலே பெரிய நம்பிக்கை கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. பெரிய நம்பிக்கை கிடையாது. ஒருத்தர் வந்தார், அவர் ஸ்டோன் விற்பனையாளர், கொடுத்தார், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொன்று கொடுத்தா அதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைச்சது. நிறைய பேருக்கு கொடுத்தேன், டெஸ்ட் பண்ணினோம், நிறைய பேருக்கு மாற்றம் அடைஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் சில பேருக்கு இந்த ஆபத்தான நிலை, தடங்கலான நிலையில் ஸ்டோன் உடஞ்சிரும். ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கே, நவரத்னத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கேன். ஆனால் ஸ்டோன் பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். நான் ஸ்ரீலங்காவில் போய் பார்த்துருக்கேன், தாய்லாண்டில் போய் பார்த்துருக்கேன். இந்த ஸ்டோன்ஸோடைய முக்கியத்துவம் வெளிநாடுகள்லேயும் பார்த்துருக்கேன், மலேசியாவில் பார்த்துருக்கேன். நிறைய ஸ்டோன்ஸோடைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஸ்டோன்ஸை கையில் எடுக்கும்போதே நமக்கு அதனுடைய வித்தியாசங்கள் நம்மளால் உணர முடியும். அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நவரத்னம் போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கோயிலில் கொடுக்கக்கூடிய நவரத்னமும் அவங்க ராசிக்கும் ஒத்து போகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நிறைய பேர் கோயில்களுக்கு கொடுப்பாங்க, அப்படி கொடுக்குறதும் இருக்குது. ஸோ அது ஜாதகத்தை டிபெண்ட்ஸ், ஹாரோஸ்கோப்பை பொறுத்து பார்த்துருக்கு. ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானவங்க, இந்த சுவாமிக்கு நெத்திப்பட்டை கொடுங்க, நெத்திப்பட்டைக்கு இந்த ஸ்டோன் வச்சு கொடுங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் வச்சு கொடுத்துட்டு அவர் திருப்பி ஃபோன் பண்ணார். சார் நீங்கள் கொடுக்க சொன்னீங்க, நான் கொடுத்துட்டேன், ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஏன் அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு தப்பிச்சுது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு அமௌண்ட்டு, பெரிய அளவுக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவுக்கு அமௌண்ட் எனக்கு தப்பிச்சுது. இல்லைன்னா மாட்டியிருந்தேன்னா பெருசாக நான் இதாக இருப்பேன். சரி, எதுக்கு இந்த பட்டையை சாத்த சொன்னீங்கன்னு? வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னு சொன்னால் அந்த ரத்தினம், அந்த கிரகத்துக்குண்டான ரத்தினத்தை இறைவன்கிட்ட சாத்த சொன்னேன். ஓ, அதுக்கா? ஏன்னா அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எதுக்கு இவர் சொன்னார்னு யோசித்தேன். அது எப்படி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த அந்தரம் நடக்குது, அந்த அந்தரம் அந்த சூக்ஷமாக நடக்கிறங்காட்டி உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன். ஒரு பெரிய ஆச்சரியப்பட்டு, நம்ம ஜாதகம் பார்க்குற விதத்தையே கிட்டத்தட்ட 6 விதமாக பிரிச்சிருக்கோம். அதை பார்த்தா தான் அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம எப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணுறோம். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.